Assalamualaikum. Hi friends and welcome back to Fatih Journal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் vlog தான் பார்க்க போறோம். And இது வந்து ஸ்பெஷலான ஈத் எனக்கு நியூ ஹோம்க்கு வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் ஈத் இது. இந்த vlog வந்து ஈத்க்கு பிஃபோர் டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நோம்பு எல்லாமே திறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாளைக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து குர்பானி ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நிறைய ஹெவி ஒர்க்காக இருந்த மாதிரி இருந்தது. நாளைக்கு வந்து மாஸ் குக்கிங், அதாவது நிறைய பேருக்கு வந்து குக்கிங் பண்ணுற மாதிரி இருந்ததுனால எல்லாத்தையுமே முந்தின நாளே கட் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணி வச்சிட்டோம். நியூ ஹோமில் வந்து ஃபஸ்ட் இது செலிப்ரேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அவங்க அங்கேயும் நான் இங்கேயும் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கோம். அண்ட் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன டெக்கரேஷன் வந்து பண்ணி வச்சிட்ருந்தோம். நாளைக்கு தொழுகைக்கு தேவையான முசல்லா, பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே வந்து திடலில் தானே வைப்பாங்க. ஸோ அதனால் காலையில் வந்து நம்ம அவசர அவசரமாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நைட்டே எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து ட்ரெஸ் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால கொரியரில் வந்ததுனால ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கசங்கி போய் இருந்தது. அதனால் அயன் பண்ணி இப்போவே நீட்டாக எடுத்து வச்சிட்டேன்னா காலையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த டைம் ஈத்க்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னு லைட்டாக காட்டிடுறேன். இது வந்து என் லாஸ்ட் சிஸ்டர் வந்து எடுத்திருந்தா. ஃபுல் கவர் டாப் தான், பட் சென்டரில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கா. என் தங்கச்சி எப்போதுமே வாங்கினபடி அப்படியே போட்டுக்க மாட்டா, ஏதாவது அதில் ஆல்டர்னேஷன் பண்ணிட்டு தான் அவள் வந்து அதை வியர் பண்ணவே செய்வாள். அண்ட் இன்னொரு சிஸ்டர் வந்து போன ஈத்கே வந்து 3 ட்ரெஸ் எடுத்துட்டா. ஸோ அதனால் இந்த டைம் வந்து சிம்பிளாக ஒரு குர்த்தா மட்டும் எடுத்திருந்தா அந்த எல்லோ கலரில். இந்த குர்த்தா தான் அவள் வந்து வியர் பண்ணியிருந்தா. இது வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. நான் போன vlogலேயே வந்து நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட். இது வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு பொட்டிக்கில் தான் நான் வந்து வாங்கினேன். பட் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணேன். ஃபுல் பார்த்திங்கன்னா நெக்லேயும் ஸ்லீவோட எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு டிசைனர் குர்த்தா. டாப்பும் ஷால் மட்டும்தான். அண்ட் பேக்கில் வந்து ஜிப் கொடுத்துருந்தாங்க. அண்டு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளை வந்து ஃபிட்டாகவும் நல்லா பர்ஃபெக்டாகவும் காட்டும். அண்ட் அதுக்கு இந்த ஷால் தான் கொடுத்துருந்தாங்க. ஷாலோட எண்டில் பார்த்திங்கன்னா அதே ஹேண்ட் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. எந்த இடத்துலையுமே நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணவே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே இருந்தது எனக்கு. அதனால எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உண்மையிலே ஒர்த் ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து எங்கள் அம்மாவோட சாரீ. இது ஃபுல்லாக ஒரு டர்க்கைஸ் ப்ளூ கலரில் இருக்கும். கேமராவில் வேறு கலரில் தெரியுது. ஃபுல்லாக வந்து ஜருகை கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். மெஹந்தி இல்லாமல் எந்த ஒரு ஃபெஸ்டிவலுமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. ஸோ எல்லாருக்குமே என் லாஸ்ட் சிஸ்டர் தான் வச்சு விட்டுட்டு இருந்தா. ஸோ ஃபைனலாக நான் தான் உட்காந்து வச்சுட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் தான் பண்ணோம். ஏன்னா ஸ்வீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற ஒர்க் எல்லாமே சீக்கிரமாக நமக்கு வந்து முடிஞ்சிருங்கிறதுக்காக. நாளைக்கு வந்து ஷீர் குருமா தான் பண்ணியிருந்தேன். நைட்டே பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து என் தங்கச்சி வந்து பண்ணிட்டா. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சா ஷீர் குருமா பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டே வந்து நான் எல்லாமே ஊற போட்டுட்டேன். ஷீர் குருமா ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஈத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஈத் வந்து நம்ம நார்மல் லைஃபுக்கு திரும்புகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த டைம் வந்து எல்லா பக்கமுமே தொழுகை நடந்தது அல்ஹம்துலில்லாஹ். அது வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. மூணு ஈதுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே தொழுதுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தொழுதுட்டு இப்படியே போச்சு. பட் இந்த ஈத் வந்து எல்லாரையும் சேர்ந்து ஒன்று போல் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஈத்துக்குள்ளே நம்ம முழுமையான நார்மல் லைஃப்க்கு திரும்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே துவா செய்வோம். كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واصيلا لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله வெகுமதியாக அளித்துள்ளது. இரண்டு பெருநாட்களுமே மிக லட்சியங்களை உன்னதமாக கொண்ட ஒரு நாளாக திகழ்கிறது. எல்வேர்களும் தனித்தனியாக இருந்து செல்லுமாறு அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சது. பட் இன்னும் என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையுமே சலாம் சொல்ல முடியல. ஏன்னா டிஸ்டன்ஸு மாஸ்க்கு இந்த மாதிரி இருந்ததுனால அது எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ரமதான் டைம் அப்படின்னா தொழுதுட்டு போய் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் பக்ரீத்துங்கிறதுனால குர்பானி எல்லாம் இருக்கும். ஸோ குர்பான் கொடுக்கறதுக்குள்ளே எங்களை ஒரு வழி பண்ணிருச்சு. அக்கா வீட்டில் குர்பான் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் போய் கொடுக்கறதுக்காக எல்லாரும் போயிட்டு இருந்தோம். புது வீட்டில் ஃபஸ்ட் டைம் குர்பானி கொடுக்குறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் என் ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைமாவது அல்லாஹ் நாடட்டும். குர்பான் கறி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே அப்புறம் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நானும் அக்காவும் போய் கொடுக்குறதுக்காக போயிட்டுருந்தோம். கறியெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாணிக்கான வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த டைம் வந்து நான் தான் குக்கிங் பண்ணணும். ஏன்னா அக்கா வீட்டில் வந்து குர்பான் அக்கா வீட்லேயும் இங்கேயும் குர்பான் கொடுக்குறதுனால தனித்தனியாக தான் வந்து சமையல் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே நான் தான் பார்த்துட்ருந்தேன். காலையில் நார்மலாக எப்போதும் போல் இட்லி சாம்பார் சட்னி இது தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரியாணிக்கான மசாலா அரைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. இவ்வளோ பேருக்கு குக்கிங் பண்ணுறது வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். 4 to 5 kgsக்கு மேலே வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து கறி எல்லாமே க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் இருந்தாங்க. க்ளீன் பண்ணல அப்படின்னா எல்லாமே சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஒர்க்கை வந்து அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. என் சிஸ்டர் எல்லாம் அவளுங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்ததுனால அவங்களோட இருந்தா. ஸோ ஹெல்ப்புக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக என் தம்பி வந்துட்டான். அவன் தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணான். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸரில் வந்து க்ளீன் பண்ணும்போது என் கையில் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் கிண்டவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ஹெவி கேஸ் ஸ்டவ் அப்படிங்கிறதுனால அதிகமான வெக்க வந்துச்சு. ஸோ அந்த டைம் பார்த்து தம்பி வந்ததுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லாத்தையுமே அவன் தான் மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவன் தான் பண்ணான். பக்கத்தில் இருந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நான் போட்டுட்டு இருந்தேன். ப்ரைஸ் போடுறதுக்குள்ளே அம்மாவும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு ஒர்க்லாம் பார்க்க போயிட்டேன். அன்றைக்கி வந்து ஒரு டெசர்ட் கூட பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்றைக்கி இருந்த வேலைக்கு எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ வேலை இருந்தது. என்னோட என் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அம்மா வந்து பக்கத்தில் லன்ச் எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய குக்கிங்கும் பண்ணுற மாதிரி இருந்தது.
அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருந்தோன்னா ரைத்தா, அப்புறம் பைனாப்பிள் ஜாம், அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஷீர் குருமா, குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தோம். பட் கத்திரிக்காய் கிரேவி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹெவி குக்கிங்கிறதுனால அது எதுவுமே பண்ணலை. குலோப் ஜாமுன் வந்து நைட்டே பண்ணி வச்சிட்டோம். பட் இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, அதில் ஒரு ஃபைட் நடந்தது, அதனால தான் அது அப்படி நொறுங்கி போயிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபாத்திர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஈத்க்கு எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே வீடியோட எண்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.